இந்த சின்ன விஷயத்துக்கா நீ இப்படி அழுதுட்டு இருக்க? ஏது சின்ன விஷயம்? மாயா சொன்னதும் தான் சின்னையாவுக்கு மனைவியா இருக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு இப்பதான் எனக்கே தோணுது. எந்த விஷயத்திலயும் நான் அவருக்கு பொருத்தமானவ கிடையாது. ஆக மாயா சொன்னதை வச்சு நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இதோ பாரு, நீ சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவதான். அவரு ஜமீன் பரம்பரை. ஆனா என்னைக்கு சின்னையா உன் கழுத்துல தாலியை கட்டினாரோ அப்பவே நீயும் ஜமீன் மருமகளா ஆயிட்ட. அதனால வசதி இல்லாதவனு யாரும் உன்னை குறை சொல்ல முடியாது. ஆனா படிப்பு, நீ படிக்கலங்கிறது ஒரு குறைதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் படிக்கணும்னு ஆசைதான். ஆனா அப்ப எனக்கு அதுக்கு வசதி இல்ல. இப்ப வசதி இருக்கே. இப்ப நீ முயற்சி பண்ணா கூட உன் சின்னையாவுக்கு சமமா இல்ல அவரை விட அதிகமாவே படிக்க முடியும். நான் தான் பள்ளிக்கூடத்துக்கே போகலையே, அப்புறம் எப்படி படிக்க முடியும்? நீ இப்ப படிக்கணும்னாலும் அதுக்கும் வழி இருக்கு. ஆனா கண்டிப்பா படிக்கணுங்கிற ஆசையும் முயற்சியும் வேணும். அது இருந்தா போதும். இன்னும் 2 மாசத்துல 8ஆம் வகுப்புக்கு பரீட்சை எழுதுனா அடுத்த வருஷம் 9வது, அப்புறம் 10ஆம் வகுப்பு, அதுக்கு அடுத்த வருஷம் 11வது, அப்புறம் 12வது. 5-6 வருஷத்துல உன் சின்னையாவுக்கு சமமா நீயும் படிச்சிடலாம். நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமாதான் சொல்ற. படிப்புங்கிறது ஒரு வயசு வரைக்கும் தாங்கிறது இல்ல, சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான வேலைய உடனே ஆரம்பி. அதோட இங்கிலீஷும் கத்துக்கோ. என்ன படிப்பியா? படிக்கிற? இந்த வேலைலாம் பண்றாளா?